ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணத்தக்காளி கீரை தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த தண்டில் எப்படி நம்ம ரசம் செய்யறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை தழை, வரமிளகா 2 எடுத்துக்கிறேன், கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். இதில் என்னென்ன இருக்குன்னா தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி 1-2 போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி பூண்டில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய், கடுகு போட்டுருக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த பேஸ்ட் இதை போட்டுக்கணும். ஓகே, பாருங்கள் இந்த பேஸ்ட் நம்ம இந்த குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, மணத்தக்காளி கீரை தண்ணி, அதை கொஞ்சம் அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புளிக்காய்ச்சல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு வடிகட்டி கொஞ்சமாக ஊற்றணும். நெக்ஸ்ட்டு அந்த தண்டு இருந்துச்சிங்களா, அந்த தண்டு வந்து மணத்தக்காளி கீரை தண்டு வந்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் சாறு கிடைக்கும், நல்லா க்ரீன் கலரில் சாறு கிடைக்கும். நல்லா அதை நம்ம புழிஞ்சிட்டு நல்லா அப்படி போட்டால் வேஸ்டேஜாக ஆகாது இல்லையா, அதில் இருக்க சத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். வேஸ்டேஜ் மட்டும் போட்டுடலாம். அப்படி நம்ம அந்த தண்ணியை நல்லா வடிக்கிட்டதுனால இதில் நம்ம போட்டுருவோம். தேவையான அளவு நம்ம உப்பு போடுவோம். புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. நாங்கள் எங்களுக்கு தேவையான ரசம் வச்சுருக்கோம். நாங்கள் நிறையா சாப்பிடுவோம், ரசம் கொஞ்சம் குடிப்போம் ஜீரணம் ஆகிறதுக்காக. அதனால் நாங்கள் நிறைய வச்சுப்போம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி, கொத்தமல்லி தண்டு இதோடு சேர்த்துக்கலாம். தண்டெல்லாம் நல்லா சத்து தான், உடம்புக்கு நல்லது. தண்டு இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நுரம் லைட்டாக மேலே வர்ற மாதிரி பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. உப்பு காரெல்லாம் சரியாக போச்சுன்னு பார்த்துக்கோ. இப்போ லைட்டாக நுரம் வர ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கொதிக்கூடக்கூடாது. லைட்டாக அந்த சுற்றி பபுள்ஸ் வரும் பாருங்கள், லைட்டாக தான் வருது பாருங்கள். இந்த மாதிரி வர ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடணும். சில பேர் தண்டெல்லாம் போட மாட்டாங்க கொத்தமல்லி இலையில். தண்டெல்லாம் போட்டால் நல்லது தான். சட்னி அரைக்கும்போது தண்டு போட்டு அரைக்கலாம். நிறைய ரசத்தில் போடும்போது நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.